அங்கே பார்க் பண்ணலாம், தப்பு இல்லை. போயிட்டுருக்கேன் சர்ச்சுக்கு. துபாயில் எப்பவுமே இந்த ஏசி பஸ் ஸ்டாண்டு அடிக்கடி கேட்டு ரொம்ப ஃபேமஸ் கராமா பார்க் இது. அங்கே பார்த்தீங்களா வெளியே நியூ இயர் அப்போ இதில் தான் அந்த கவுண்ட் டவுன் 10 to சரி பாப்பா வா. ஹலோ எவ்ரிவான், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீலாக் பண்ண போகிறேன்னா, நாளையோட அப்பா அம்மா ஊருக்கு போகிறாங்க திரும்பி. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் சர்ச் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு சர்ச், அதுக்கப்புறம் லஞ்சு, அந்த மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் கவர் பண்ணலாம், ஒரு மெமரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, சர்ச்சுக்கு வந்துட்டோம், ரீபா அப்பா அம்மா எல்லோரையும் ட்ராப் பண்ணிட்டேன். பட் எனக்கு தான் பார்க்கிங் கிடைக்கல. ஸோ அப்படியே சுற்றிட்டுருக்கேன், எங்கன்னா பார்க்கிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஒரு இடம் ஒன்று அந்த சைடு ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். அதாவது அது வந்து ஒரு பார்க்கிங் ஸ்லாட் கிடையாது, பட் ஆனால் அங்கே பார்க் பண்ணலாம், தப்பு இல்லை, சண்டேஸில். ஸோ அந்த இடத்துல யாரும் அந்த பார்க்கிங் ஸ்லாட் அந்த ஸ்லாட் எடுக்காமல் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அது எடுக்காமல் இருந்தானுங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு சர்ச்சுக்குள்ளே போகலாம். ரொம்ப சர்ச் மாஸ் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரம் ஆகுது, அதனால் சீக்கிரம் நான் உள்ளே போகணும். இதுதான் வந்து அல் நசர் ஸ்டேடியம், ஃபுட்பால் ஸ்டேடியம். ரொனால்டோவோட ஹோம் கிரவுண்ட் இதுதான். ரொனால்டோவோட ஹோம் கிரவுண்டான்னு தெரியல, பட் இங்கே தான் அந்த கிளப் இருக்குது, அல் நசர். பட் அது சவுதியோட கிளப்புன்னு நினைக்கிறேன். பட் இங்கே கிரவுண்ட் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, இங்கெல்லாம் ஸ்லாட் இருக்குது. பட் இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் சர்ச்சிலேருந்து தள்ளி. இங்கெல்லாம் பார்க் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் நடக்கிறது கஷ்டம். பட் அப்படியே அதனால தான் இப்படி போயிட்டுருக்கேன். பார்ப்போம் அந்த ஸ்லாட் இருக்கா இல்லையா. இங்கேருந்து நிற்கிறானுங்க. ஸ்ட்ரைட்டு போவோம் இல்லைங்க. நல்ல டிராஃபிக் நிற்குது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஃபுல்லாக டைட்டாக. அதுதான் பார்க்கிங் ஸ்லாட்ஸ் இருக்கிற ஏரியா. அந்த சைடு தான் போயிட்டுருக்கேன். அந்த இடத்துல யாரும் பார்க் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு கேட்டு, ஸ்கூலோட கேட்டு. அது நார்மலாக வந்து யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதனால் பார்ப்போம் அங்கே கிடைக்குதான்னு சொல்லிட்டு. இங்கே தான் இருக்குது, போட்டுக்கிறானுங்க. போட்டுட்டானுங்கடா. இந்த இடத்துல தான் நான் பார்த்து வச்சுருந்தேன், அதை இவன் போட்டானுங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஒருத்த வந்து போட்டுக்கிறான். இதே மாதிரி அங்கே ஒன்று இருக்குது, அதை ட்ரை பண்ணுவோம். அடப்பாவீங்களா, அங்கேயும் போட்டிங்களா? அங்கேயும் போட்டுட்டாங்க. இந்த இடம் தான் அந்த பார்க்கிங், அதுலேயும் போட்டுட்ருக்கானுங்க. இடம் இல்லை. சூப்பர். இப்போ நான் வந்து எதனா ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும், வேறு வழி இல்லை. பார்க்கிங் ஸ்லாட்ஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது. சரி, ஓகே, பார்ப்போம். அப்படி இன்னொரு ரவுண்ட் அடிக்கிறேன். யாருன்னா ஒருத்தர் எடுத்தா நான் அந்த இடத்துல தான் போடணும் வண்டியை. இது ஒரு ப்ராப்ளம்ங்க. சர்ச் வந்தால் இது ஒரு பிரச்சனை. இந்த பார்க்கிங் ஸ்லாட்ஸ் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எல்லாம் பார்க்கிங்கே கிடைக்கல. ஒரு கேட்டு மாதிரி இது இந்த மாதிரி ஒரு இடத்துல
ஒரு இடம் இருந்துச்சு, அதில் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன். நான் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. ஃபைன் போட்டால் வாங்க வேண்டியது தான் நினைக்கிறேன். ஃபைன் ஒரு 200 grams போடுவான். பட் ஆனால் அந்த இடத்துல கேட்டுக்கு வெளியே உள்ளெல்லாம் போக முடியாது. சும்மா நோ பார்க்கிங்னு போட்டிருக்கான். சண்டே இல்லை இன்றைக்கி, அவ்வளோ போலீஸ்லாம் யாரும் செக் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் போட்டு வந்திருக்கேன். நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து இதுக்கப்புறம் நான் இன்னும் பார்க்கிங் தேடிட்டு இருந்தேன்னா சர்ச்சுக்குள்ளேயே போக முடியாது. போயிட்டுருக்கேன் சர்ச்சுக்கு நடந்து. ஸோ இந்த சைடும் ஒரு வழி இருக்குது, அந்த சைடு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. தான் இருக்கும். சர்ச்சில் நின்றுட்டுருக்கேன், நான் மாஸ்க் நடந்துட்டுருக்கேன், வெளியே നിൽக்கிறேன். അപ്പോൾ പെട്ടെന്ന് ഇത്രയും നേരം ഉണ്ടായിരുന്ന എല്ലാ வெளியே வரேன், சர்ச்சை விட்டு வெளியே போகிறேன். நல்ல ஒரு சர்ச். இங்கே பாப்பா பாகிஸ்தான் அசோசியேஷன் துபாய். ஓகே, அப்படியே போய் காரில் ஏறுறேன். கூட வேறு அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்துட்டுருக்காங்க. அப்படியே போயிட்டு கார் எடுக்கிறேன். நோ பார்க்கிங்கில் எவனோ ஃபைன் போட்டானா என்னான்னு கூட தெரியல, பார்ப்போம். ஃபைன் எதுவும் அடிக்காமல் இருந்தானுங்கன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம், அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் ஃபைன் அடிச்சிருக்கானுங்களா இல்லையா. கேமரா வச்சுருக்கானுங்க பாருங்க. ஸோ இப்போ என்ன பிளான்னா, போயிட்டு ஃபுட்டு எதுனா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஃபுட்டு சாப்பிட போகணும். புகாரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். புகாரியில் பிரியாணிலாம் ஓப்பனாக இருக்குமானே தெரியல இன்னும். துபாயில் எப்பவுமே இந்த ஏசி பஸ் ஸ்டாண்டுன்னு அடிக்கடி கேட்டு என்னமா உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்றேன். துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குறேன். இல்லை, அது இதுதான் ஏசி பஸ் ஸ்டாண்ட். எப்படி இருக்கு? ஸோ உள்ளே போகணும்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இந்த ஏசி இருக்கும். நல்லா ஜில்லுன்னு இருக்கா ஏசி. என்னென்னலாம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. பஸ் ரூட்டு இன்ஃபர்மேஷன்ஸ், பஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம். ஸோ பஸ்ஸு வந்த உடனே நம்ம வந்து அப்படியே வெளியே வந்துடலாம். ஏசி பஸ் ஸ்டாண்டு பார்த்தாச்சா, போய் காரில் ஏறலாம். அதனால நான் அந்த ஏசி பஸ் ஸ்டாப்பை காட்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சிது காட்டுறது. ஓகே, வண்டியில் ஏறேன்.
கராமா வந்திருக்கேன். கராமாவில் சாப்பிடலான்னு வந்திருக்கோம். கராமாவில் புகாரி ஹோட்டல் இருக்கு. பார்க்கிங் எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்குது பார்க்கிங். இது கராமா பார்க். இந்த பார்க் வந்து பயங்கர ஃபேமஸான பார்க். கராமா வந்தவங்கெல்லாம் இந்த பார்க்கை பக்கம் போயிருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா ரீபாவில் நான் அந்த சைடு ட்ராப் பண்ணிட்டு வண்டி இந்த சைடு பார்க் பண்ணிவிட்டு போகிறேன் புகாரிக்கு. புகாரியோட ஆப்போசிட்லேயே புகாரி வெளியவே பார்க்கிங் இருந்துச்சு, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இது யூஸ் பண்ண முடியல. ரொம்ப ஃபேமஸ் கராமா பார்க் இது. நிறைய பேர் வேலை கிடைக்காம வேலை தேடுறதுக்காக வந்து உட்காந்துருக்கிற பார்க். வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த பார்க்கில் தான் வந்து உட்காந்துட்டு அப்படியே வேலை தேடிட்டு மதியானத்தில் வந்து உட்காருவாங்க. இன்டர்வியூஸில் அட்டென்ட் பண்ணிட்டு நம்ம ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அஞ்சப்பார், கேலிகட் பேரகன், அதுக்கப்புறம் அதை தாண்டினா சரவண பவன், எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது. கேலிகட் பேரகன் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நாங்கள் இங்கே தான் மோஸ்ட்லி வருவோம். கேலிகட் பேரகன் இன்றைக்கி வந்து புகாரியில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். புகாரி ஹோட்டல் பக்கத்தில் வந்துட்டோம். புகாரி புரியுதா? மீன் வந்துட்டு பசியில் கண்ணு தெரியாமல் போயிட்டு வீடியோ எடுக்கல. ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்ச பிளேட்டு தான் இருக்குது. எல்லாருமே ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு சும்மா ஃபுட்டை காமிக்கணும்னு கூட யோசிக்கல. ஸ்ட்ரைட்டு போவோம் இல்லைங்க. கார்ல இருந்தே தெரியுது. அங்கே பார்த்தீங்களா வெளியே தெரியுதா? கண்டுபிடிச்சிக்கலாமா? எப்படி இருக்குல்ல? அப்படியே உள்ளே வந்துட்டோம். நாங்கள் உள்ளே வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த பார்க், இது ப்ரைவேட் பார்க்காக என்னன்னு தெரியல. இந்த மெக்சிகன் விங்ஸ் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. அது அந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும் புர்ஜ் கலிஃபா. அதே அதான் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் நம்ம. துபாய் மாலுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள். அது வேறு ஒரு சைடு பார்க் பண்ணியிருக்கேன். என் பர்த்டேக்கு ஒரு வாட்டி பிளான் பண்ணோம், பட் போல. செம்மையாக இருக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? இதுதான் அந்த ஃபவுண்டைன் ஏரியா, துபாய் ஃபவுண்டைன். நியூ இயர் அப்போ இதில் தான் இந்த கவுண்ட் டவுன் 10 to 1 கவுண்ட் டவுன். என்னாச்சு? லாஸ்ட் டைம் நம்ம இங்கே வந்தோம். துபாய் மால் சூக் அல் பார் அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது இந்த இடம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைட்ஸ் எல்லாம் போட்டு. நார்மலாக வந்து துபாய் மால்லேருந்து இறங்கி அந்த சைட்லேருந்து இப்படி உள்ளே வருவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைடு தான் வருது. லைட்ஸ்லாம் போடுவாங்க இந்த இடத்துல நைட்டில். இந்த இடத்துல நல்ல ஸ்லாட்டு கிடச்சிதுன்னா இந்த ஈவினிங்கில் ஃபவுண்டைன் பார்க்குறதுக்கு இங்கே தான் எல்லாருமே நிற்பாங்க. ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் மதியானன்றதுனால ஆள் இல்லை.
டைம் அவுட் மார்க்கெட். போலாமா? நம்ம அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்தோம் லாஸ்ட் டைம். இது மேலே கூட ரெஸ்டாரண்ட் இருக்கு. நடக்க முடியல. ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். அப்பா கேரிக்கோ அது விஜய் வச்சு அதான் போனவாட்டி என்னோட ஒரு பைசோட அதுவும் சேர்ந்து போச்சு. எது போச்சு? காசா? காசு தப்பு கொடுத்ததும் ஏதோ மாட்டியேன். ஏன்னா சும்மா ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு இமிக்ரேஷனுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு வரீங்க? போயிட்டு வாங்க. எங்கேருந்து? இதோ அங்கே இமிக்ரேஷன் அவள் தான் உள்ளே போக போகிறீங்க. அம்மா ஓகேவா? சரி பாப்பா, பாய். இது ஒரு நாள் போயதே தெரியல. சரி 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 சரிங்க. அழாதுங்க. போயிட்டோம். பத்திரமா போங்க. எதுனா கால் பண்ணுங்க. நாங்கள் வரோம் திருப்பி ஆகஸ்ட்டில் மீட் பண்ணோம். நீங்கள் மெதுவாக போங்க. சரி பாப்பா, டைம் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போங்க. அம்மா இன்டர்நெட் மட்டும் ஆன் பண்ணிக்கங்க. வைஃபை ஆன் பண்ணி வச்சு. அது அம்மா கனெக்ட் பண்ணிடுறோம். ட்ராப் பண்ணிவிட்டு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க. என்ன தீபா, ஐயோ ஹாப்பி? ஏன் அழுகுறேன்? என்ஜாய் பண்ணாங்க. அவங்க நல்லா ஜாலியாக தான் இருந்தாங்க. வந்தாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ஊருக்கு போகிறாங்க திருப்பி. அவ்வளோதான். ஓகே, ஸ்மைல்.